நமஸ்காரம். ரொம்ப மாதங்களுக்கு அப்புறமா இல்லை ரொம்ப வருஷங்களுக்கு அப்புறமா திருப்பி ஒரு வீடியோ யூடியூப்பில் போடலான்னு போஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். இந்த வீடியோ எதை பற்றி அப்படின்னா, ஸ்ரீ வேலியம்மன் திருக்கோயில் நம்ம மெட்ராஸில் குடுவாஞ்சேரியில் அமைந்திருக்கு. இது பல பேருக்கும் தெரியாத ஒரு பெரிய ரகசியமாக, ஒரு தங்க புதையல் இருக்கிறதே தெரியாமல் இத்தனை வருஷம் இருந்துட்டோமே அப்படின்னு வருத்தப்படக்கூடிய அளவுக்கு ஒரு அற்புதமான ஒரு கோயில். ஏன் இந்த கோயில் அந்த அளவுக்கு அற்புதமான இருக்குது, என்ன அதில் ஸ்பெஷாலிட்டி, என்ன இருக்குது அந்த கோயிலில் அப்படின்னா, சாதாரணமாகவே எல்லா இடங்களிலையும் கருமாரியம்மன் கோயில், அம்மன் கோயில், தாயார் கோயில், அந்த மாதிரி கோயில் எல்லா இடங்கள்லையும் இருக்கும். ஆனால் வைஷ்ணவியுடைய கோயில் ஒரு இடத்துல பார்க்கறது ரொம்ப அபூர்வம். நான் முதல் இந்த கோயிலுக்கு போன போது, இந்த ஒரு சின்ன ஒரு சந்துக்குள்ளே ஏதோ ஒரு கோயில் இருக்குது, என்னதான் இருக்குது பார்க்கலாமே அப்படின்னு உள்ளே போனேன். உள்ளே போய் அப்படியே வலது பக்கம் திரும்பி பார்த்தா வாயடைச்சு போய் அப்படியே நின்றுட்டேன் நான். ஏன்னா இவ்வளோ அற்புதமான ஒரு மூர்த்தி அப்படின்னா சிலை, அற்புதமான ஒரு மூர்த்தி. வேலியம்மன் அப்படின்ற ஒரு பேரில் இங்கே வந்து குடியிருக்கிறார். பக்தர்களுக்கு வர்ற குறைகளெல்லாம் குறையே வராத மாதிரி ஒரு வேலியாக இருந்து காப்பதாலையும், அந்த ஒரு பர்டிகுலர் ஒரு பகுதி வந்து வேலி மரங்களால் சூழ்ந்ததாலேயும் வேலியம்மன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தாயாருக்கு பேர். அதில் ஒரு ஆச்சரியப்படக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, சில விஷயங்கள் நம்ம என்னதான் சொன்னாலும் நேரடியாக நின்று அந்த தாயாரை தரிசனம் பண்ணி அவளுடைய அந்த கடைக்கண் பார்வையை ஒரு நிமிஷம் பக்கத்தில் இருந்து பார்த்தா மெய் சிலிர்த்து போவோம். அதை நீங்கள் உணரலாம். ஒரு ஒரு 2 நிமிஷம் எதுவும் பேசாமல் ஒரு நிமிஷம் அப்படியே பார்த்துன்னு இருந்தீங்க அப்படின்னா நம்ம மெய் சிலிர்த்து போகும் உங்கள் உடம்பு. அப்பேற்பட்ட சக்தி வாய்ந்த ஒரு பீடம். அவளுக்கு பின்னாடி கிட்டத்தட்ட சப்த மாதர்கள் எல்லாமே, கௌமாரி, வாராகி, அப்படி பிரம்மி அப்படின்னு சொல்லிட்டு சப்த மாதர்களும் கீழே வந்து பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க. லெஃப்ட் சைடில் வந்து ஒரு சின்ன பிள்ளையாரை பார்க்கலாம். இது ஒரு மாதிரி ஒரு வித்தியாசமான ஒரு, நீங்கள் எங்கேயுமே பார்க்க முடியாது. சப்த மாதர்கள் பின்னாடி ஒன்றா பிரதிஷ்டை பண்ணி, அதுக்கு முன்னாடி வந்து வைஷ்ணவி தேவி ஸ்ரீ வேலியம்மன் அப்படின்ற ஒரு ரூமத்தில் மகாலட்சுமி சங்கு சக்கரத்தை ஏந்திட்டு அங்கே காட்சி கொடுக்குறாங்க. மற்ற கோயில்கள் எல்லாம் இப்போ யாராவது ஒருத்தர் வந்தாலுமே ஒரு கூட்டமோ அவசரமோ இருந்தால் டக்குன்னு போக வேண்டியதாக இருக்கும் நமக்கு. இங்கே ரொம்ப ஒரு ஃப்ரெண்ட்லியான ஒரு அர்ச்சகர்கள் 2 பேருமே. உங்கள் பிரார்த்தனைகள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் கேட்கலாம். நீங்கள் எது கொண்டு போய் கொடுத்தாலும் அதை ஆசையோடு வாங்கிட்டு அந்த வேலியம்மனுக்கு வந்து அதை சமர்ப்பணம் பண்ணுறாங்க. அப்பேற்பட்ட ஒரு அற்புதமான ஒரு கோயில். இது நிறைய பேருக்கு தெரியலையே. இங்கே தமிழ்நாட்டில் இருக்கிறவங்களுக்கும் சரி, மெட்ராஸில் இருக்கிறவங்களுக்கே கூடுவாஞ்சேரியில் அந்த ஸ்டேஷன் ரோடு உள்ளே நீங்கள் வரும்போதே ரைட் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரோடு இருக்குது, ஈவேரா ரோடுன்னு நினைக்கிறேன். அங்கே ஈவே பெரியார் ரோடுன்னு நினைக்கிறேன். அந்த ரோட்டில் வந்து ஒரு 2வது இதுவே வந்து வேலியம்மன் கோயில் தான். அற்புதமான ஒரு தாயார். அவளுடைய அனுக்கிரகத்தை எல்லாருமே வந்து கிடைக்கணும்னு நான் வந்து ஆசைப்படுறேன். எல்லாராலும் முடிஞ்ச அளவுக்கு வாங்க, வந்து அவளுடைய தரிசனத்தை பாருங்கள். அதுக்கப்புறமா நீங்கள் சொல்லலாம் நான் சொல்கிறது உண்மையா பொய்யா என்னன்னு. சரி, வேறு என்ன இருக்குது அந்த கோயிலில் அப்படின்னா, வேலியம்மன் நீங்கள் தரிசனம் பண்ணி வெளியில் வந்த உடனேயே அற்புதமான ஒரு லிங்கம், அழகான சிவன் வந்து அங்கே பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க. பக்கத்திலேயே பார்வதி துர்காதேவியை பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க. ஸ்கந்தன் முருகரை பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறமா நீங்கள் கொஞ்சம் முன்னாடி போனீங்க அப்படின்னா ஸ்ரீதேவி பூதேவி சமேத ஸ்ரீனிவாச பெருமாள் நீங்கள் தரிசிக்கலாம். அற்புதமான மூர்த்திங்க. திருப்பி சொல்கிற, மூர்த்தினா சிலைகள். அந்த செதுக்கி வச்சிருக்கிற அந்த மூர்த்திகளை நீங்கள் போய் பார்த்தீங்க அப்படின்னா நின்று பேசலான்னு தோணும். ஸ்ரீனிவாசர் முன்னாடி நின்று அவர்கிட்ட உங்கள் குறைகளெல்லாம் சொல்லலான்னு தோணும். அப்பேற்பட்ட அற்புதமாக இருக்கும். பார்த்து செதுக்கி செய்த ஒரு ரூபங்கள் அங்கே இருக்கிற ஒரு மூர்த்தியுமே. அந்த ஸ்ரீனிவாசருடைய அழகுக்கு
நிகரே இல்லை. அப்பேற்பட்ட அற்புதமாக இருப்பார் பார்க்கறதுக்கு அந்த ஸ்ரீனிவாசர். சிவனும் சரி, அந்த லிங்க ஸ்வரூபமாக இருந்தாலும் அந்த லிங்கத்தை நீங்கள் பார்த்துன்னு இருந்தால் அப்படியே தியானத்தில் அமர்ந்த சிவன் மாதிரியே இருப்பார். அப்படி அதில் ஒரு அமைதி, ஒரு வைப்ரேஷன் உங்களுக்கு தெரியும். கொஞ்ச நேரம் அங்கே உட்காந்து இதை அனுபவிக்கணும். அவசர அவசரமாக போய் ஏதோ ஒரு தரிசனத்தை பார்த்தோம், ஏதோ ஒன்று சாப்பிட்டோம், அவசர அவசரமாக வந்தோன்னு இல்லாமல் ஒரு 10 நிமிஷம் உட்காந்து ஒரு சந்நிதியிலே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு ஈடு இணை வேறு எதுவுமே இல்லை. கடைசியாக இன்னொரு ஒரு விஷயம் சொல்கிறேன். எனக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. மெட்ராஸில் நங்கநல்லூர் ஆஞ்சநேயர் வந்து ரொம்ப உயரமான ஒரு ஆஞ்சநேயர். நங்கநல்லூர் ஆஞ்சநேயர் இருக்கார், அசோக் பில்லரில் வந்து ஒரு ஆஞ்சநேயர் இருக்கார், மயிலாப்பூரில் வந்து ஒரு ஆஞ்சநேயர் இருக்கார். நல்லா பயங்கரமாக உசரமாக காலாக இருக்கிற ஆஞ்சநேயர் இவரெல்லாம். இங்கே வேலியம்மன் கோயிலில் ஸ்ரீனிவாச சந்நிதிக்கு முன்னாடி இருக்கிற ஆஞ்சநேயரை தயவுசெய்து வந்து நீங்கள் பார்க்கணும். அவருடைய அனுகிரகம் உங்கள் எல்லாருக்கும் கிடைக்கணும். அற்புதமாக இருப்பார். கிட்டத்தட்ட 7 அடியோ 8 அடி உயர ஆஞ்சநேயர். நல்ல ஜைஜாண்டிக்காக ஒரு பிரம்மாண்டமாக பகவானை வந்து சேவிக்கிற ஒரு பக்த ஆஞ்சநேயராக வந்து இங்கே பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க. ரொம்ப விசேஷம் என்ன அப்படின்னா, சனிக்கிழமையில் இந்த ஆஞ்சநேயருக்கு நெய்விளக்கு ஏற்றுறது, அங்கே இருக்கிற ஸ்ரீனிவாசருக்கு வந்து உங்களால் முடிஞ்ச உபயங்கள் செய்யறது, வேலியம்மனுக்கு அங்கே இருக்கிறவங்க கிட்ட கேட்டிங்கன்னா செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை நீங்கள் அபிஷேகத்துக்கு வந்து கொடுக்கலாம். ஆஞ்சநேயர் ரொம்ப விசேஷம். எங்கேயுமே உங்களால் பார்க்க முடியாது. ஒரு ஒரு இடத்துக்கோ ஒரு கோயிலுக்கோ நம்ம போனோம்னா நம்ம குறைகளை சொல்லி ஒரு அழுவதற்கு அந்த மூர்த்தி எப்படி இருக்குன்றது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. இங்கே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பிரமிச்சு போயிடுவீங்க. நங்கநல்லூர் அளவுக்கு பெரிய அவ்வளோ உயரமான ஆஞ்சநேயர் இல்லை, ஆனால் 8 அடி அளவில் ஒரு ஒரு ராஜா மாதிரி, ஒரு சிங்கம் மாதிரி இருந்து ஒரு பக்த ஆஞ்சநேயராக வந்து அந்த ஸ்ரீனிவாசரை சேவித்த மாதிரி இங்கே காட்சி கொடுக்குறார். இந்த வேலியம்மன் சத்தியமான ஒரு தெய்வம். வீட்டில் கஷ்டங்கள் இருக்கிறவங்க, மனக்குறை இருக்கிறவங்க, உங்களுக்கு எந்த வேண்டுதலாக இருந்தாலும் சரி, அம்மா உன்னை நம்பி வந்த, நீ தான் எனக்கு எல்லாம் அப்படின்னு மடியேந்து கேட்டு அவகிட்ட ஒரு உங்களுடைய குறைகளை சொல்லி நீங்கள் அழுதிங்க அப்படின்னா கட்டாயம் அதற்கு ஒரு பதில் கிடைக்கும். இந்த கோயிலில் இருக்க விசேஷம் என்ன அப்படின்னா, யார் ஒருத்தர் வந்து வேலியம்மன் தாயை நின்று அவள் என்றைக்குமே கூட இருக்கணும்னு வேண்டிக்கிறாங்களோ, அவள் கூட என்றைக்குமே அவங்க வீட்டுக்கு வந்து அவங்க எங்கே போனாலும் சரி ஒரு வேலியாக இருந்து பாதுகாத்து எப்போவுமே அனுகிரகம் பண்ணுறவ தான் ஸ்ரீ வேலியம்மன். இது குடுவாஞ்சேரி வேலியம்மன் திருக்கோயிலுடைய அதிசயங்கள். ஒரு அற்புதமான ஒரு கோயில். இது பல பேருக்கு தெரியல. தயவுசெய்து எவ்வளோ பிஸியாக இருந்தாலும் சரி கொஞ்சம் டைம் இதுக்கு ஒதுக்கி அந்த தாயை வந்து தரிசனம் பண்ணுங்க. அதுக்கப்புறம் நான் சொல்லணும்னு இல்லை, மாதமோ வாரமோ அவளே உங்களை இழுப்பா. நீங்கள் அவள் சன்னிதானத்தில் வந்து நிற்பீங்க. குறைன்றது எதுவுமே இருக்காது. அற்புதமான ஒரு தாயார். அந்த வேலியம்மனுக்கு வெளியில் ஜஸ்ட்டு நீங்கள் இறங்கி வந்த உடனே வலது பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா குபேரனுடைய மனைவி மகாலட்சுமி பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க. இடது பக்கம் வந்து ஷாமலா, அதாவது இது சரஸ்வதி தேவியை வந்து பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க. ஒரு மாதிரி வித்தியாசமான ஒரு கோயில். இந்த மாதிரி ஒரு செட்டப்பில் நீங்கள் எங்கேயுமே பார்க்க முடியாது. சர்வமங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதிகே சரண்யே திரையம்பகே கௌரி நாராயணி நமோஸ்துதே. நமஸ்காரம்.